அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் வழங்கும் ஒரு செய்தி பின்னணி. இலங்கையில் ஜேவிபி வீழ்ச்சியும் அதன் வளர்ச்சியும். இலங்கையில் 1970, 1971, 1972 இந்த ஆண்டு காலப்பகுதி மிகவும் ஒரு மோசமான பயங்கரமான நிலைமையில் நாடு சென்று கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் நாட்டுக்குள் ஜேவிபி கிளர்ச்சி போராட்டம். அக்கால பகுதியில் வானொலி செய்திகளை கேட்டாலோ அல்லது பத்திரிகை செய்திகளை பார்த்தாலோ மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஜேவிபி சேகூரா பிரச்சனை. சந்தேகத்துக்கிடமானவர்களை டயர் போட்டு எரிப்பார்கள் அல்லது கொதிக்கும் தார்பிரலில் போட்டு மனிதர்களை கொல்லுவார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை கலாச்சாரமாக நாடு மாறிப்போயிருந்தது. நாடு முழுவதும் திடீர் ஊரடங்கு சட்டம் அமல் செய்யப்படும். தொழில்கள், பாடசாலைகள் ஸ்தம்பிதம் என பொருளாதார சீரழிவினால் நாடு மிகுந்த பின்னடைவை சந்தித்தது. 1973 ஆண்டு நாட்டின் பொருளாதார பிரச்சினை காரணமாக பஞ்சம் ஏற்பட்டது. இதில் அதிகம் பாதிப்புக்குள்ளானவர்கள் மலைகு தோட்ட தொழிலாளர்கள். இந்த நிலையை மாற்றியமைக்க 1977 ஆண்டு பொது தேர்தல் இடம்பெற்றது. இதிலே ஐக்கிய தேசிய கட்சி பல இடங்களில் வெற்றி கொண்டது. ஜே.ஆர். ஜெயவர்தனா ஜனாதிபதியானார். 1978 ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து சகல பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டு மீண்டும் நாடு ஒரு நல்ல நிலைமையை அடைந்தது. ஆனால் எமது நாட்டின் தமிழர்களுக்கு ஒரு இருண்ட காலமாகவே இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் 1987, 1988, 1989, 1990 காலப்பகுதியில் ஜேவிபி எப்படி மீண்டெழுந்தது என்பதை இந்த கட்டுரையில் பார்ப்போம். இலங்கையின் ஆட்சிக்கு எதிராக 2 முறை ஜேவிபி ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டது. அந்த 2 கிளர்ச்சியிலும் சுமார் 65,000க்கும் அதிகமான தனது உறுப்பினர்களை இழந்தது. 1989 அந்த இயக்கத்துக்கு தலைவர் ரோகண விஜயவீர, உபத்தலைவர் உபதிச காமநாயக்க, இராணுவ பிரிவுக்கு தலைமை தாங்கிய சமன் பியசிரி பெர்னாண்டோ போன்றவர்கள் உட்பட பிரதேச பொறுப்பாளர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். 71 ஆண்டு இடம்பெற்ற ஆயுத கிளர்ச்சி இந்தியா மற்றும் சீனாவின் உதவியுடன் அடக்கப்பட்டு ஜேவிபியின் தலைவர் உட்பட அதன் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றவியல் நீதிமன்ற விசாரணை என்ற தனியான ஆணைக்குழு ஒன்றை சினிமாவின் அரசு நிறுவியது. அந்த விசாரணையில் ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர்கள் காலவரையின்றி சிறையில் அடைக்கப்பட்டனர். நீண்டகால சிறைவாசத்தின் பின்னர்தான் ஜே.ஆர். ஆட்சிக்கு வந்த பின்னர் ரோகண விஜயவீர உட்பட பலருக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுவித்தது. பல ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை இழந்த நிலையில் மீண்டும் தமது இயக்கத்தை கட்டி வளர்க்க முதன்மையாக செயற்பட்டவர்கள் உபதிச கமாநாயக்க தனது ஆரம்ப கல்வியை கந்தராய் தமிழ் வித்தியாலயத்தில் கற்றதாக குறிப்புகள் உள்ளன. அவரும் ஒரு பட்டதாரிதான். தமிழ் இயக்கங்களுடன் தொடர்புகளை பேண முற்பட்டார். ஜேவிபியில் பல தமிழ் உறுப்பினர்கள் இருந்த போதிலும் புலட் இயக்கத்துடன் நல்லுறவை ஏற்படுத்தி செயற்பட்ட போதிலும் காலப்போக்கில் அது செயலற்று போனது. உபதிச கபாநாயகவின் மனைவியும் ஜேவிபி உறுப்பினர்தான். அவரும் 1921 ஆண்டு கிளர்ச்சியில் பாடசாலையில் கற்றுக்கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி பல வருடங்களுக்கு பின்னர் விடுதலையான ஒருவர்தான். இலங்கை அரசுக்கு 80களின் இறுதியில் மிக முக்கியமாக தேவைப்பட்ட 3 பேர் மட்டும்தான். ரோகண விஜயவீர, உபதிச கமாநாயக்க மற்றும் சமன் பியசிரி ஆகியோர். அவர்கள் தம்மை உருமாற்றம் செய்து கொண்டுதான் வாழ்ந்தார்கள். ஏறக்குறைய தமது உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் உட்பட 30,000 பேர் பலியான பின்னரும் தமது அமைப்பை வழிநடத்தி சென்றார்கள். உபதிச கமாநாயக்க டயஸ் முதலாளி என்ற பெயரில் பண்டாரகம பகுதியில் ஒரு கடையை நடத்தி கொண்டு ஊர் மக்களுக்கே சந்தேகம் வராத நிலையில் தமது அமைப்பை வழிநடத்தி கொண்டிருந்தார்.
அவரது மனைவியும் ஜேவிபி உறுப்பினர் என்பதால் அவருக்கு சுலபமாக இருந்தது. இறுதியாக கண்டி கலகாவில் ரோகண விஜயவீர தலைமையில் இடம்பெற்ற இரகசிய கூட்டம் பற்றி துப்பு கிடைத்தவுடன் அங்கு கைது செய்யப்பட்ட முக்கிய உறுப்பினர்களின் தகவலுக்கு அமைய ரோகண விஜயவீர உளப்பனையிலும் உபதிஸ்ஸ கமநாயக பண்டாரகமையிலும் கைது செய்யப்பட்டு ஓரிரு தினங்களிலே கொல்லப்படுகின்றனர். இத்தோடு ஜேவிபியின் செயற்பாடு தகர்க்கப்பட்டது. தலைமையும் தலைமை தாங்கியவர்களும் அழித்தொடுக்கப்பட்ட பின்னர் எப்படி ஜேவிபி மீண்டெழுந்தது என்று நோக்கும்போது அவர்களின் கருத்து பார்க்கம் அடிமட்டம் வரை நிலைத்திருந்தது என்பது மட்டும்தான். இத்தாலிக்கு கடல் வழியாக தப்பிச் சென்ற உபதிஸ்ஸ கமநாயகவின் மகள் ஜெனிட்டா என்று ஜேவிபியின் சர்வதேச அமைப்பாளராக செயலாற்றி இலங்கையில் நாடாளுமன்றில் நிறைவேற்று அதிகாரத்தை தம்பசம் வைத்துள்ள ஜேவிபியின் கடந்த காலம் என்பது சுமார் 75,000 பேரை பலி கொடுத்த பின்னர் மீண்டெழுந்து வந்துள்ளனர். கருத்துவாக்கம் செய்யப்படாத எந்த போராட்டமும் வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது என்பதற்கு ஜேவிபி ஒரு உதாரணம். வீழ்ச்சியடைந்த ஜேவிபி இப்போது என்பிபியாக இலங்கை நாட்டை ஆட்சி செய்யும் கண்ணோட்டத்தில் எழுச்சி பெற்று வருகிறது. எழுத்து ஆக்கம் பரதன் கிருஷ்ணா, இணை வாய்மொழி ஆக்கம் குரல் சங்கிலியன், செய்தியாளர் எஸ் கலாதேவன்.